உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சார் கம்ப்ளைண்ட் பேப்பர் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் ஒருவர் கடந்த 2026 மார்ச் 27ஆம் தேதி சென்னை ஆவடி காவல் ஆணையருக்குட்பட்ட ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமியிடம் பட்டாளியனில் பணியாற்றும் காவலர் மீதே புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில், நான் பிகாம் படித்துவிட்டு சென்னை ஆவடியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் டெலிகாலராக பணிபுரிந்து வருகிறேன். நான் கடந்த 9 மாதங்களாக ஃபேஸ்புக் மூலம் சென்னை பூந்தமல்லியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 13வது பட்டாலியன் துணை ஆணையருக்கு டிரைவராக இருந்த 2023 பேட்ச் காவலரான மாரியப்பன் என்பவர் நண்பராக அறிமுகமானார். நாளடைவில் எங்களுக்குள் அந்த நட்பு காதலாக மாறியது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் டிரைவரான மாரியப்பன், உன்னை திருமணம் செய்து கொள்வேன், வெவ்வேறு சாதி என்பதால் ஒருவேளை வீட்டில் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வீட்டை விட்டு நாம் வெளியேறி திருமணம் செய்து கொள்ளலாம் என ஆசை வார்த்தைகளை கூறி 2025 நவம்பர் காலகட்டத்தில் அவர் பணிபுரியும் ஆவடி போலீஸ் கோட்ரஸ் நண்பரின் அறைக்கு அழைத்துச் சென்று திருமண ஆசைகளை தூண்டி என் விருப்பத்துக்கு மாறாக பல முறை என்னுடன் அந்தரங்க உறவில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து 2026 ஜனவரி 23ஆம் தேதி காவலர் மாரியப்பன் எனது வீட்டிற்கு பெண் கேட்டு வந்து எனது பெற்றோரிடம் அனுமதி வாங்கி 6 நாட்கள் எனது வீட்டிலேயே இருந்தார். பிறகு திருமணத்திற்கு தேவையானவற்றை வாங்க அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கு 3 நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் எனது வீட்டிற்கே நான் சென்று விட்டேன். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து காவலர் மாரியப்பனை தொடர்பு கொண்டபோது அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையிலேயே இருந்தது. பிப்ரவரி 24ஆம் தேதி அவர் பணிபுரியும் இடத்திற்கு சென்று அவரை பற்றி விசாரித்த போதுதான் அவர் திருமணத்திற்கு வெடுப்பில் இருப்பது தெரிய வந்து அதிர்ச்சியானேன். என்னை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன். இதனைத் தொடர்ந்து மாரியப்பனிடம் கேட்டபோது, உன் உடம்புக்காக தான் நான் படுத்தேன், என்ன விலையோ அதை நான் கொடுத்து விடுகிறேன் என கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் கூறினார். உயிருக்கு உயிராக காதலித்துவிட்டு திருமணம் செய்து கொள்கிறேன் என நம்பிக்கை கொடுத்து பல முறை உடன் இருந்துவிட்டு தற்போது என்ன விலையோ அதை வாங்கிக் கொள் என கூறுவது நியாயமா என காவலர் மாரியப்பனிடம் நான் கண்ணீரோடு கேட்டபோது, நான் காவல்துறை டெபுட்டி கமிஷனரின் டிரைவர், என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டினார். பிறகு பிப்ரவரி 26ஆம் தேதி போன் செய்த மாரியப்பன், கிளாம்பாக்கம் வா, உன்னிடம் பேச வேண்டும் என அழைத்து என்னை கடுமையாக அடித்து தாக்கினார். நான் உடனே காவல் கட்டுப்பாட்டு அவசர உதவி எண் 100க்கு தொடர்பு கொண்டு போலீசாரின் உதவியுடன் அவரது தாக்குதலிலிருந்து காப்பாற்றப்பட்டேன். என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை கட்டாயப்படுத்தி என்னுடன் பல முறை அந்தரங்கமாக இருந்துவிட்டு தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய காவலர் மாரியப்பன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என புகார் அளித்து உள்ளார். இதுகுறித்து பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்த போலீசார் மாரியப்பனிடம் விசாரித்தபோது இளம்பெண் குறித்து இழிவாக பேசியதோடு அந்த பெண்தான் அவருடன் இருக்கும்படி டார்ச்சர் செய்தார் என தன்னை ஒரு மிகப்பெரிய அப்பாவி போல் கூறியுள்ளார். மேலும் மாரியப்பன் கூறும்போது, இந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என இருந்தேன். வீட்டு சூழ்நிலையின் காரணமாக எனது அக்கா வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் இவள் தப்பானவள் என்பது எனக்கு இப்போதுதான் தெரியும் என்று கூறியுள்ளார். திருமண ஆசை காட்டி அந்த பெண்ணோடு நெருக்கமாக இருந்தீங்களா என போலீசார் காவலர் மாரியப்பனிடம் கேட்க, என் கூட இருந்ததே அவதான், நான் அவ கூட இருந்தேனா, அவளா வாண்டடா வருவா என்றதோடு எனக்கே தெரியாமல் போட்டோ எடுத்து வைத்துக்கொண்டு என்னை மிரட்டுகிறார் என கூறியுள்ளார். இப்படி தொடர்ந்து போலீசார் செய்த விசாரணையில் காவலர் மாரியப்பன் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக இருந்ததை ஒப்புக்கொண்டதால் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவலர் என்பதால்
கைதை ரகசியமாக காத்து சிறையில் அடைத்தனர். நான் தான் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டான்னு சொல்றேன் இல்லைங்களா சார்? புரியுது சார், எனக்கு அது இருந்தாதான் சார் எனக்கு வேணும். அது நான் கையெழுத்து போடாம எப்படி சார் கொடுத்தீங்க? ஏமா உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி தான் கொடுத்துருக்கேன். இல்ல கையெழுத்து நீ சார், நான் போட்டுக்கிறமா? கொடுக்கவே இல்லை. வெளியே மட்டும்தான் கையெழுத்து, கம்ப்ளைண்ட் பேப்பர்ல மட்டும்தான் கையெழுத்து. சிஎஸ்ஆர் காப்பில நான் கையெழுத்து போடுறதில்ல சார். அதுல நான் போடவே இல்லை சார். சரி, அது நம்பர் ஆச்சு தாங்க சார். சார் நம்பருமே இதுல இல்லையம்மா. நான் இதுல தேடுறதா ஒன்றும் புரியல. சிஎஸ்ஆர் நம்பர் ஆச்சு தாங்க சார். பிப்ரவரி 4ஆம் தேதியே இதுகுறித்து புகார் அளித்து உள்ளார். ஆனால் புகாருக்குள்ளானவர் காவலர் என்பதால் அவரை காப்பாற்றுவதிலேயே போலீசார் குறியாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்து உள்ளது. சார், பிப்ரவரி 4ஆம் தேதி சார். பிப்ரவரி 4 ஆமா சார். சார், அது கம்ப்ளைண்ட் பேப்பர் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் சார். இதனைத் தொடர்ந்து இளம் பெண்ணின் தொடர் சட்ட போராட்டத்திற்கு பிறகே வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் காவலர் மாரியப்பன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.